சங்கீதம் 16:8 சொல்லுகிறது, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் அழகாக எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்களும் துயரங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்ம அசைக்கப்படுகிறவர்களாக, சோர்ந்து போகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இந்த உலகத்தில் இன்றைக்கி நிறைய சோசியல் மீடியாவுக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டோம். கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்கிறதுக்கு பதிலாக ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, கூகுளு, யூடியூபு, ட்விட்டரு, இது போன்ற டிக்டாக், இது போன்ற காரியங்களுக்கு நம்ம உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இது நம்ம நினைக்கிற இதெல்லாம் சந்தோஷத்தை தரும், இதெல்லாம் என்னை விடுவிச்சிடும், இதெல்லாம் நான் நீங்களாக்கி இதிலேருந்து நான் விடுவிக்கப்பட்டுடுவேன். ஆனால் இல்லை, ஒருபோதும் இல்லை. ஆனால் இதெல்லாம் நமக்கு பிரச்சனை கொண்டு வருமே தவிர பிரச்சனை தீர்வுக்கு வராது. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருப்போம்னா அவரே நமக்கு எல்லா தீர்வுக்கும் நீங்களாக்கி நம்ம ரட்சித்து பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கையில் உயர்வுக்கு கொண்டு போவார். காட் பிளஸ் யூ. பின்பற்றுவோம். காட் பிளஸ் யூ.